ஹலோ வணக்கம் நண்பர்களே, ஃபேண்டசிஸ் நாவல்ஸ் தமிழ் ஆடியோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய புது எழுத்தாளர் அரவிந்தன் அவர்கள் எழுதிய மயக்கும் மாயை அவள் என்ற கதையை கேட்க போகிறோம். இந்த கதையின் குரலாக நான் உங்கள் அன்பு தோழி அமுதா. சரிங்க, வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையை நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம புது சேனலை யார் யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். சரிங்க, வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். மயக்கும் மாயை அவள், அத்தியாயம் 5 முதல் 10 வரை. அத்தியாயம் 6. வீட்டில் பத்மா அம்மா இல்லாததால் சிவனேசனுக்கு குடிப்பதற்காக பாலை எடுத்துக்கொண்டு அவனது அறைக்கு சென்றாள் மாயா. அந்த நேரத்தில் சிவனேசன் கண்கள் மூடியபடி படுத்திருந்தான். அப்பொழுது அவன் தனக்குத்தானே எதையோ நினைத்து பேசிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவன் என்ன நினைத்தான் என்று தெரியவில்லை. தனது கையை மடக்கி அருகே இருந்த ஒரு பொருளின் மீது அடித்தான். அப்பொழுது அங்கே வந்த மாயா ஒரு நிமிடம் பதறிப்போனாள். அதனால் அவள் கையில் வைத்திருந்த தட்டு தடுமாறியது. அந்த சூடான பால் அப்படியே அவள் மீது கொட்டியது. பாலின் சூடு தாங்க முடியாமல் வேகமாக தனது மீது பட்ட பாலை தட்டிவிட்டு கொண்டு தனது ஆடையை சரசரவென கழற்றி எறிந்தாள் மாயா. மாயா வழியில் பாலின் சூட்டை தாங்க முடியவில்லை என துடிதுடித்து போனாள். முதன்முறையாக மாயாவின் செழித்த உடலை அரைகுறையாக பார்ப்பதால் அவன் தன்னை மறந்து போனான். அதன் பிறகு அவன் சுதாரித்து கொண்டு அவள் படும் கஷ்டத்தை பார்த்த சிவனேசன் படுக்கையில் இருந்து எழுந்து அருகில் இருந்த ஒரு கம்பளி போர்வையை எடுத்து அவள் மீது போட்டுவிட்டான். எழுந்து நடக்கக்கூட முடியாதவன் மாயாவின் கஷ்டத்தை பார்த்து ஒரு நிமிடம் எழுந்து அவளுக்கு உதவினான். பிறகு அவன் கை காட்டிய திசையை நோக்கி மாயா ஓடினாள். அங்கு ஒரு குளியலறை இருந்தது. உடனே அவள் மீதம் இருந்த ஆடைகள் அனைத்தையும் கழற்றிவிட்டு ஷவரில் தன் உடலை நனைத்து கொண்டிருந்தாள். மிகுந்த வேதனையில் இருந்தவள் மீது தண்ணீர் படும் ஒவ்வொரு நிமிடமும் மனம் நிம்மதி அடைந்தாள். உடலில் எந்த ஒரு எரிச்சலும் இல்லாமல் இருந்தது. ஒரு வழியாக தன் உடம்பில் ஏற்பட்டிருந்த எரிச்சல் அடங்கியதும் அந்த அறையை விட்டு வெளியே செல்ல நினைத்தாள் மாயா. ஆனால் அப்பொழுதுதான் அவள் ஒன்றை உணர்ந்தாள், தான் இவ்வளவு நேரம் நிர்வாணமாக நின்று கொண்டிருந்தோம் என்பதை. எனவே எப்படி மீண்டும் சிவனேசன் முன்பு அதே கோலத்தில் செல்வது? நம்முடைய தாவணி முதற்கொண்டு சிவனேசன் அருகில் கிடக்கிறது என யோசித்து கொண்டிருந்த மாயா சிவனேசன் தன் மீது போர்த்திவிட்ட போர்வையை எடுத்து மீண்டும் தன் உடலில் சுற்றி கொண்டு நடந்தாள். மாயா நடந்து வருவதை சிவனேசன் உணர்ந்தான். இதுவரை எந்த ஒரு பெண்ணிலும் ஏற்படாது புதுவிதமான உணர்வு அவள் மீது ஏற்பட்டது. அந்த உணர்வின் பெயர் என்னவென்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அது அவனுக்கு புத்துணர்ச்சியை அளித்தது. மாயா வெட்கத்தில் தலையை குனிந்தபடி மெதுவாக சிவனேசன் அருகே சென்றாள். அங்கு தரையில் கிடந்த தன்னுடைய ஆடைகளை ஒவ்வொன்றாக எடுத்த பிறகு அவள் சிவனேசனை திரும்பி கூட பார்க்காமல் குனிந்த தலையோடு வேகமாக அந்த அறையை விட்டு ஓடினாள். அவள் அவ்வாறு அந்த அறையை விட்டு ஆடை இல்லாமல் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு ஓடுவதை தூரத்திலிருந்து வாசுதேவன் பார்த்தான். அவ்வாறு அந்த பெண் சிவனேசன் அறையில் இருந்து செல்வதை பார்த்தவனுக்கு அந்த பெண்ணின் மீது கோபம் அதிகரித்தது. என்ன இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏதோ கஷ்டப்படுற குடும்பம்னு சொல்லி வேலைக்கு கேட்டவ இப்போ சிவனேசனை ஏமாத்தி அவனோட சொத்துக்களை ஆட்டைய போட்டுருவா போலையே. இவளோட நடத்தையே எனக்கு ஏதோ தப்பாப்படுதே என யோசித்து கொண்டே வாசுதேவன் சிவனேசனின் கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்தான். இப்படியே நாட்கள் நகர்ந்தன. அதன் பின்பு ஒவ்வொரு நாளும் சிவனேசனுக்கு பால் கொண்டு போவது, சாப்பாடு கொண்டு போவது என அனைத்தையும் மாயாவே பார்த்து கொண்டிருந்தாள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சமயங்களில் அவனுக்கு ஸ்பூனால் ஊட்டிவிட்டு கொண்டிருந்தாள். மாயா தன்னை கவனித்துக் கொள்வதை பார்க்கும் பொழுது அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இதுவரை எந்த பெண்ணிடமும் கிடைக்காத அரவணைப்பு அவளிடம் கிடைத்தது. ஆனால் அவளை எப்படி தன்னுடனேயே தக்க வைப்பது என யோசித்து கொண்டிருந்தான். மெல்ல மெல்ல இருவரும் பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். எந்த ஒரு பெண்ணிடமும் அதிகம் நெருங்கி பேசாத சிவனேசன் மாயாவிடம் பேச ஆரம்பித்தான். அவ்வப்போது அவள் செய்யும் குறும்புகளையும் ரசிக்க ஆரம்பித்தான். அது மட்டும் இல்லாமல் அவளை தன்னுடைய தோழி போல பாவித்து கிண்டல் செய்து கொண்டிருந்தான். மாயாவிற்கு தேவை ஏற்படும் பொழுதெல்லாம் அவளுக்கு தேவையான பணத்தை வாரி வாரி வழங்கினான்.
அதனால் சிவனேசனுடைய முதுமை மாயாவின் கண்களுக்கு தெரியவில்லை. மாயாவும் சிவனேசனிடமும் நெருங்கி பழக ஆரம்பித்தாள். மாயா அவனிடம் மகிழ்வான முகத்துடன் உரையாடும் பொழுது அவள் கேட்கும் அனைத்தும் அவளுக்கு கிடைத்து கொண்டே இருந்தது. இவ்வாறு கிடைக்கும் பணத்தையும் பொருளையும் அவள் மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டிருந்தாள். சிவனேசன் எதற்காக அவளுக்கு அதை எல்லாவற்றையும் செய்கிறான் என அவனுக்கு தெரியாது. ஆனால் அவள் சிறிய உதடு கேட்கும் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று அவன் மனம் நினைத்தது. இவ்வளவு பணத்தை வைத்திருந்தும் நமக்கு என்ன கிடைத்தது? அதனால் இப்பொழுது கிடைக்கும் இன்பத்தை நாம் அனுபவித்துக் கொள்ளலாம் என அவன் மனம் நினைத்தது. எப்பொழுதும் மாயாவிற்கு தேவைப்படும் பணத்தையும் உதவியும் செய்து கொண்டே இருந்தான். அதனால் மாயாவை தன் அருகிலேயே தக்க வைத்து கொண்டிருந்தான். சிவனேசன் தன்னிடம் உதவி என வரும் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டான். ஆனால் அவனது மனம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தது. மாயாவை பார்த்ததிலிருந்து அவன் மனதில் உள்ள ஈரம் துளிர்விட ஆரம்பித்தது. எனவே அவன் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய ஆரம்பித்தான். சிவனேசன் மாயாவின் சொல்படி கேட்டுத்தான் இதை அனைத்தும் செய்கிறான் என வாசுதேவனுக்கு தெரிந்தது. ஆனால் அவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நான் கூறி அவன் எதுவும் செய்ததில்லை. கஷ்டப்படுபவர்களுக்கு கூட அவன் தன்னிடம் இருக்கும் பணத்தை கொடுக்க மாட்டான். ஆனால் இன்று மாயா கூறி அவன் செய்கிறான். அதை பார்க்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என வாசுதேவன் நினைத்தான். அதனால் அவன் அதை தடுக்க விரும்பவில்லை. யார் கூறி செய்தால் என்ன, நல்லது நடந்தால் சரி என மாயாவால் ஊரில் உள்ள மக்கள் நன்மை அடைவதை வாசு மிகவும் விரும்பினான். சிவனேசனை பார்த்து கொள்ள தற்பொழுது மாயா இருப்பதால் பத்மா அம்மா தன்னுடைய மகள் வீட்டிற்கு சென்று வருவதாக விடுப்பு எடுத்து கொண்டார். பத்மா அம்மா இல்லாத நேரங்களில் மட்டுமே சிவனேசனை பார்த்து கொள்ளும் மாயா தற்பொழுது எல்லா நேரமும் பார்த்து கொள்ள ஆரம்பித்தாள். சில நேரம் பார்த்து கொள்வதற்கே அவனது குணம் மெல்ல மெல்ல மாற ஆரம்பித்தது. தற்பொழுது அவள் முழு நேரமாக பார்த்து கொள்ளப் போகிறாள். இனிமேல் அவனது மனமாற்றம் எப்படி இருக்கப் போகிறது பார்க்க வாசுதேவன் மிகவும் ஆவலாய் காத்திருந்தான். மாயா சிறு பெண் என்பதால் அவள் செய்யும் செயல்களின் பலன் என்ன என்பது அவளுக்கு தெரியாது என வாசுதேவன் நினைத்தான். அதனால்தான் அவளை அவ்வப்போது கண்டித்தால் மட்டுமே போதும், அவள் நல்லபடி நடந்து கொள்வாள் என அவனும் நினைத்தான். எப்பொழுதும் தாவணியை உடுத்தியிருக்கும் மாயா சிவனேசனின் அறைக்கு செல்லும் பொழுது சற்று அழகாக காட்சியளிப்பாள். என்ன இது, எப்பொழுதுமே இந்த பொண்ணு நல்ல விதமாக தான் உடுத்துறா. ஆனால் சிவனேசன் ரூமுக்கு போகும்போது மட்டும் இவ ரொம்ப அழகாக தெரிகிறாளே, என்ன காரணமாக இருக்கும் என வாசுதேவன் யோசிக்க ஆரம்பித்தான். அதன் பின்பு சேச்சே அப்படியெல்லாம் இருக்காது, நம்ம எப்போ பாரு அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு அப்படி தோணுது போல என நினைத்து கொண்டு அவன் அதை கண்டு கொள்ளாமல் தன்னுடைய வேலைகளை கவனித்து கொண்டிருந்தான். ஆனால் எப்பொழுதும் சிவனேசன் அறைக்குள் நுழையும் பொழுது மாயாவின் முகத்திலும் அவளது உடையிலும் ஏதோ சிறிய மாற்றம் இருக்கிறது. அதை உணர முடிந்தது. அது என்னவென்றுதான் அவனுக்கு புரியவில்லை. ஒரு நாள் வாசுதேவன் புதிதாக வாங்கிய நிலத்தின் அறுவடை கணக்கை சிவனேசனுக்கு காண்பிக்க நினைத்தான். அதன் காரணமாக அவனது அறையை நோக்கி நடந்தான். அப்பொழுது அந்த அறையில் ஏதோ சிறு சிறு முனகல் சத்தம் கேட்டது. அத்தகைய சத்தத்தை கேட்டதும் வாசுவுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன நடக்கிறது? இன்று புதிதாக இந்த ரூமில் இருந்து ஒரு பெண்ணின் முனகல் சத்தம் கேட்கிறது என நினைத்தவன் மெதுவாக அந்த அறையின் அருகே சென்றான். அங்கு மாயா மற்றும் சிவனேசன் இருவரும் பேசிக்கொள்ளும் சத்தம் மெதுவாக அவனது காதுகளுக்கு கேட்டது. உடனே வாசுதேவன் அந்த அறையின் உள்ளே செல்லாமல் மெதுவாக வெளியில் நின்றபடி என்ன பேசுகிறார்கள் என கவனித்தான். ஐயா சும்மா இருங்க, யாராவது வந்துட போகிறாங்க. இது என் வீடு கண்ணு, இங்கே யாரு என்ன மீறி வரப்போறா? யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் என்ன தான் திட்டுவாங்க. உன்னை எதுக்காக திட்டுறாங்க? நீ எதுக்காக மற்றவங்க பேசுறதையெல்லாம் காதில் வாங்குற? வேற என்னங்க ஐயா பண்ணுறது? நான் ஒரு ஏழை வீட்டு பொண்ணு, மற்றவங்க கண்ணுக்கு நான் தான் முதல்ல தெரிவேன். கவலைப்படாத, உன்னை யாராவது ஏதாவது சொன்னா உடனே என்கிட்ட வந்து சொல்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஐயோ வேணாங்க, அப்புறம் எல்லாரும் அதுக்கும் என்னதான் தப்பாக பேசுவாங்க. அதுக்கு எதுக்கு ஒன்றை தப்பாக பேசுகிறாங்க? ஆமாங்கய்யா, உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை மயக்கி இதெல்லாம் செய்ய வைக்கிறதா என்னை பற்றி தான் எல்லாரும் தப்பாக பேசுவாங்க. என்ன இருந்தாலும் அவங்க சொல்கிறதுல கொஞ்சம் உண்மை இருக்குதானே, நீ என்ன மயக்கிட்ட தானே என சிரித்து கொண்டே கூறினார் சிவனேசன். சி போங்கய்யா, நான் கிளம்புறேன். ஏய்
எங்கே போற? இந்தா உனக்காக ஒன்று வச்சிருக்கேன் என்று கூறியபடி தன் மனைவி ஆசையாக பீரோவில் வாங்கி வைத்திருந்த ஒரு ஜிமிக்கியை எடுத்து அவள் கையில் கொடுத்தான். அதை பார்த்ததும் வாசுதேவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அத்தியாயம் 7. மாயாவிற்கு தன் மனைவியின் நகையை வழங்கி கொண்டிருந்த சிவனேசனை எப்படி தடுத்து நிறுத்துவது என வாசுவுக்கு தெரியவில்லை. இதற்கு உடனடியாக ஒரு முடிவு கட்ட வேண்டும் என வாசுதேவன் நினைத்தான். நாட்கள் செல்ல செல்ல மாயாவின் கவர்ச்சி அதிகமாகிக் கொண்டே இருந்தது. எப்பொழுதும் கண்ணியமான முறையில் சேலை கட்டும் அவள் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறியிருந்தாள். மிகவும் இரக்கமான கழுத்து மற்றும் லோகி புடவையை கட்டி கொண்டிருந்தாள். அதை பார்க்கும் பொழுது வாசுதேவனுக்கே ஒரு சில நிமிடங்கள் மனம் தடுமாறும். அந்த அளவிற்கு அவளது கவர்ச்சி நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. பருவமங்கை என்பதால் அவள் சாதாரணமாகவே பார்ப்பதற்கு மிகவும் அழகாக காட்சியளித்து கொண்டிருந்தாள். அந்த வீட்டில் இருக்கும் ஒரே பெண் அவள்தான். எனவே அங்கு வேலை செய்யும் ஆண்கள் உட்பட அனைவரது கவனமும் மாயாவின் மீதே சென்றது. மாயாவை அங்கு பார்க்கும் அனைத்து ஆண்களும் அவளை ஒரு மோகப் பொருளாகவே பார்த்தனர். அவர்கள் அவளுடன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் இரட்டை அர்த்தத்தில் இருந்தது. தன்னிடம் மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என அனைத்தும் மாயாவிற்கு நன்கு தெரிந்திருந்தது. இருந்தாலும் அவள் அதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. அதை அவள் ரசிக்க ஆரம்பித்து விட்டாள். மாயாவின் குடும்பம் மிகவும் எளிமையானது. எனவே அவள் எந்த ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பு பலமுறை யோசித்துத்தான் செய்ய வேண்டும். தற்பொழுது சிவனேசன் வீட்டில் வசிப்பதால் அவளுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிவனேசனுக்கு தெரியாமல் அவனுடைய பணத்தை அவ்வப்போது எடுக்க ஆரம்பித்து இருந்தாள் மாயா. ஒவ்வொரு முறையும் சிவனேசன் அசரும் தருவாயில் அவனிடமிருந்து ஏதாவது ஒன்று தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வதை வழக்கமாக வைத்திருந்தாள். காலம் செல்ல செல்ல அவளுக்கு சிவனேசனிடம் இருக்கும் அனைத்தும் வேண்டும் என்று தோன்றியது. பழைய சோறுக்கு காத்திருந்தவனுக்கு பிரியாணி போட்டால் வேண்டாம் என்று சொல்வானா? அதுபோல கொஞ்சமாவது தன்னுடைய நிலை மாறிவிடாதா என நினைத்து கொண்டிருந்தவள் கைகளில் நிறைய பணம் புரள ஆரம்பித்தது. எனவே இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இங்கு இருக்கும் அனைத்தையும் தான் சொந்தமாக்கி கொள்ளலாம் என மாயா திட்டம் தீட்டினாள். மாயா சிவனேசனின் வீட்டில் வேலை பார்க்கும் ஆண்களிடமும் ஒரே மாதிரி பேச ஆரம்பித்தாள். அவர்கள் அனைவரும் அவளிடம் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் வழிய ஆரம்பித்தனர். அதை அவள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாள். அங்கு வேலை செய்யும் ஆண்கள் ஒவ்வொருவரையும் தனக்கு சாதகமாக பேசும்படி மாற்றி வைத்திருந்தாள். ஒருவருக்கு தெரியாமல் மற்றவரிடம் பேசிக்கொண்டிருந்தாள் மாயா. அதனால் ஒவ்வொருத்தரும் மாயா தன்னைத்தான் விரும்புகிறாள் என நினைத்தனர். அது மட்டும் இல்லாமல் அனைவரிடமும் அவள் ஒரே மாதிரியாக, நம்ம 2 பேரும் பேசுறது வெளியில யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, அப்புறம் நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும் என கூறியதும் மாயாவிற்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது என அவளிடம் பேசும் ஆண்கள் யாரும் வெளியில் சொல்லவில்லை. ஒவ்வொரு முறையும் அவர்கள் சம்பளம் வாங்கும் பொழுது தனக்கு அதிக தேவைகள் இருக்கிறது என கூறி அவர்களிடமிருந்து பணத்தை பிடுங்குவதை வழக்கமாக வைத்திருந்தாள் மாயா. அதிலும் ஒரு சிலர் தங்களுடைய முழு சம்பாத்தியத்தையும் அவளிடம் கொடுக்க முன் வந்தனர். தற்பொழுது மாயாவின் தேவை பணம் மட்டுமே. அந்த பணத்திற்காக அவள் எதையும் செய்ய தயாராக இருந்தாள். ஒருமுறை மாயா அந்த வீட்டின் சமையல் வேலை செய்பவனிடம் பேசிக்கொண்டிருந்தாள். அவள் அவனிடம் பேசும் பொழுது அவளுடைய இடை முழுவதும் தெரியும்படி சேலையை விலக்கி இடுப்பில் சொருகியிருந்தாள். அவளுடைய முன்னழகு பாதி அப்படியே தெரிந்தது. மாயாவின் எதிரில் நின்று கொண்டிருந்தவன் பேச முடியாமல் தவித்தபடி அவளுடன் பேசிக்கொண்டிருந்தான். என்ன ரங்கா, எப்படி இருக்க? நான் சுமாராக இருக்க மாயா. என்ன ரங்கா, அவ்வளவுதானா? நான் உன்னை எப்படி இருக்கேன்னு கேட்டேன். ஆனால் நீ என்ன பதிலுக்கு எதுவுமே கேட்கலையே. உன்னை பார்த்தாலே தெரியுது ஜம்முன்னு இருக்கன்னு. இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட என்ன கேட்குறது மாயா? சி போடா, எப்போ பாரு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க. ஏன் நான் உன்னை கிண்டல் பண்ணக்கூடாதா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. உனக்கு இல்லாத உரிமையா? நீ என்ன சொன்னாலும் நான் கோச்சிக்க மாட்டேன் என கொஞ்சம் மொழியில் மாயா அவனிடம் பேசி கொண்டிருந்தாள். நன்றாக அவனிடம் பேசி கொண்டிருந்த மாயா திடீரென முகத்தை சோகமாக வைத்து கொண்டாள். என்னாச்சு மாயா, எதனால் இப்படி சோகமாக இருக்க? உன்னோட முகத்தை இப்படி பார்க்க நல்லாவே இல்லை. சந்தோஷமா இரு. எனக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைதான் ரங்கா. ஆனால் என்ன பண்ணுறது, ஏழையாக பிறந்துட்டேனே. நீ வேற,
அதை ஏன் ஞாபகப்படுத்துகிற மாயா? நம்ம ஆசைப்பட்டதா நமக்கு கிடைக்குது. ஏதாவது கிடைக்கும், அதை நம்ம ஏற்றுக்கணும். இதுதான் நம்ம தலையெழுத்து. அதுக்காக அப்படியே இருக்க முடியாதுல்ல ரங்கா? உண்மைதான் மாயா. ஆனால் என்ன பண்ணுறது? இந்த வாழ்க்கையை நம்மளால் மாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கடவுளாக பார்த்து ஏதாவது கருணை காட்டினா தான் உண்டு. ஆனால் நான் அப்படி நினைக்கல ரங்கா. கண்டிப்பாக இந்த வாழ்க்கையை என்னால் மாற்றிக்க முடியும். நானும் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து காட்டுவேன் என மாயா கூறியது அவனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. நடந்தா சந்தோஷந்தான் மாயா. நடந்தா சந்தோஷம்னு சொல்லாத ரங்கா. கண்டிப்பாக இது நடக்கும். ஆமாம், நீ வாங்குற சம்பளம் உனக்கு போதுமா? அட நீ வேற மாயா. நான் வாங்குற சம்பளம் என் குடும்பத்துக்கு கொடுக்கவே கரெக்டாக இருக்குது. இதில் எனக்கு எங்கே? என்னால் ஒரு சின்ன பொருளை கூட வாங்க முடியாது. காசு பத்த மாட்டேங்குது. இப்படியே இருந்தா எப்படி ரங்கா? நீ கூடிய சீக்கிரம் பணம் சேர்த்தா தானே நாளை பின்ன உங்கள் வீட்டுக்கு என்னால் வர முடியும். ஒருவேளை நான் உங்கள் வீட்டுக்கு வந்தா நீ என்னை எப்படி பார்த்துக்குவ என மாயா அவனிடம் கூறியதும் அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மாயா தன் மீது ஆசைப்படுகிறாள் என அவன் நினைத்தான். அவளுக்காகவே எதையாவது செய்தாக வேண்டும் என முடிவு செய்தான். அவளுடைய அழகு அவனை சிந்திக்க விடாமல் செய்தது. ரங்காவை முழுவதுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள நினைத்தாள் மாயா. உடனே அவள் ரங்கன் எதையோ யோசித்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய கையை பின்னால் கொண்டு சென்று ஜாக்கெட்டின் பின்புறம் அழகுக்காக கட்டியிருக்கும் நாடாவை கழற்றிவிட்டாள். இப்பொழுது அது கழன்று தொங்கிக் கொண்டிருந்தது. ரங்கா, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. என்ன மாயா? எதா இருந்தாலும் சொல்லு, தயங்காம நான் பண்ணுறேன். பெரிய உதவியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதவி தான். ஆனால் அதை யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. இங்கே இருக்கிற எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீ மட்டும்தான் அப்படி பார்க்காம என்கிட்ட நல்ல விதமாக பேசுகிற. அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். சரி, என்னன்னு சொல்லுமாயா, நான் செய்கிறேன் என்றதும் அவள் உடனே தனது முதுகு அவனை பார்க்கும்படி திரும்பி நின்று தன்னுடைய கூந்தலை அள்ளி முன்னால் போட்டாள். அப்பொழுது அவளது பரந்த முதுகு அவனது முகத்திற்கு நேர் எதிரே இருந்தது. அவளது அந்த உடலையும் அதன் நிறத்தையும் பார்க்க ரங்காவின் முகம் வியர்க்க ஆரம்பித்தது. அவனுள் இருந்த உணர்ச்சிகள் வெளிவர ஆரம்பித்தன. அப்பொழுது மாயா மிகவும் மெல்லிய அஸ்கி வாய்ஸில், ரங்கா, எனக்காக இந்த நாடாவை கொஞ்சம் கட்டிவிடு என ஜாக்கெட்டில் கலண்டு தொங்கிக் கொண்டிருந்த நாடாவை காட்டினாள். ரங்கனுக்கு என்ன செய்வது என தெரியவில்லை. அவன் அப்படியே திகைத்து போய் நின்றான். அதன் பிறகு அவன் மெதுவாக தனது கைகளை அவள் முதுகின் அருகே கொண்டு சென்றான். அப்பொழுது அவனது கைகள் நடுங்க ஆரம்பித்தன. ரங்கன் திருமணமாகாத ஒரு கன்னிப்பையன். அவனிடம் இப்படி ஒரு அழகிய கன்னிப்பெண் வந்து இவ்வாறு கூறுவது அவனுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. அவனும் மெதுவாக நடுங்கிய கைகளுடன் அவளது ஜாக்கெட்டில் தொங்கிக் கொண்டிருந்த நாடாவை கட்டினான். அப்பொழுது அவனது கைகள் அவளது முதுகில் உரசும் பொழுது அவனுள் ஏற்பட்ட ஆனந்தத்தை வார்த்தையால் சொல்லிவிட முடியாது. இனிமே இது மாதிரி ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கொஞ்சம் கூட தயங்காம என்கிட்ட வந்து கேளுமாயா. கண்டிப்பா உங்ககிட்ட தான் வருவேன் ரங்கா. உன்னை தவிர வேற யாரு எனக்கு இருக்கா? இந்த வீட்டில் நான் மனம் விட்டு பேசுறது உங்ககிட்ட மட்டும்தானே என ரங்கன் மயங்கும்படி வார்த்தைகளால் விளையாடினாள். ரங்கன் மட்டுமல்ல, அந்த வீட்டில் வேலை செய்யும் அனைத்து ஆண்களிடமும் ஒருவருக்கு தெரியாமல் மற்றவரிடம் என அனைவரிடமும் தன்னுடைய மாய வார்த்தைகளால் அனைவரையும் மயக்கினாள் மாயா. அதன் காரணமாக மாயா கூறுவது மட்டுமே அவர்களுக்கு உண்மை. மற்றவர்கள் யார் கூறினாலும் அதை அவர்கள் நம்ப மாட்டார்கள். அப்படியே நாட்கள் கடந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் சிவநேசனும் வாசுதேவனும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். சிவா, நம்ம பக்கத்து ஊரில் ஒருத்தங்கிட்ட கடன் கொடுத்த ஞாபகம் இருக்கா? அதான் உப்பு வியாபாரம் செய்வானே. ஆமாம், அந்த பரதேசி நாய் தானே. என்ன, பணத்தை திருப்பி கொடுக்காம இருக்கானா? அவன் குடும்பத்தை தூக்கி வச்சு உதைச்சாதான் சரிப்பட்டு வரும் போல. அவன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் விஷம் குடிச்சு செத்து போயிட்டாங்க. உன் காசு அவ்வளவுதான், அது போனது போச்சு. ஆனால் அவனோட பொண்ணு லீலாவதியை அவன் யாருக்கும் தெரியாமல் வெளியூருக்கு அனுப்பிட்டான். இல்லைனா அவகிட்ட இருந்து நமக்கு வர வேண்டிய பணத்தை வசூல் பண்ணியிருக்கலாம். அவனுக்கு ஒரு பொண்ணு எல்லாம் இருக்கா? இருக்கா. ஆனால் அவள் சின்ன வயசுலேருந்து அவளுடைய மாமா வீட்டில் தான் இருக்காளாம். ஆனால் அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தான் தெரியல. நம்ம பசங்களை விட்டு தேட சொல்லியிருக்கேன். சரி சரி, எப்படியோ நம்மோட பணம் நமக்கு திரும்ப வந்தா சரி என சிவநேசன் கூறினான்.
அந்த நேரத்தில் அருகே இருந்த ஒருவனிடம், அம்மா, அவங்க 2 பேரும் யாரை பற்றி பேசுகிறாங்க என மாயா கேட்க, அதற்கு அவன், பக்கத்து ஊரில் இருக்கிற உப்பு வியாபாரியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவனோட பொண்ணு எங்கே இருப்பான்னு தேட ஆள் அனுப்பியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. யார் அந்த உப்பு வியாபாரி? அவர் பொண்ணை எதுக்காக இவங்க தேடுறாங்க? அதுவா, அவர் கடன் வாங்கிட்டு இறந்து போயிட்டாராம். அதனால் அவர் பொண்ணுக்கிட்ட இருந்து பணத்தை வசூல் பண்ண தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பேர் லீலாவதியாம். பார்க்க ரொம்ப அழகாக இருப்பான்னு சொல்கிறாங்க. லீலாவதியா? ஆமாம், லீலாவதி தான் என்று அவன் கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். அத்தியாயம் 8. மாயா லீலாவதி பற்றி விசாரிக்கின்றாள். ஆனால் அவளை பற்றிய எந்த ஒரு தகவலும் யாருக்கும் தெரியவில்லை. அதன் பின்பு வழக்கம் போல மாயாவின் நாட்கள் நகர்ந்தன. தன் உடலை ஆயுதமாக பயன்படுத்த முடிவு செய்தாள். அதன் காரணமாகத்தான் அவள் எப்பொழுதும் சிவனேசன் அறைக்கு செல்லும் பொழுது மட்டும் தன்னுடைய ஆடைகளை தளர்த்தி கொள்வாள். மற்ற நேரங்களில் எப்பொழுதும் போல சாதாரணமாக நடந்து கொள்வாள். அப்பொழுது ஒரு நாள் மாயா சமைத்து கொண்டிருந்தாள். அன்று பத்மா அம்மா உடல்நிலை சரியில்லாததால் அவர் வேலைக்கு வரவில்லை. எனவே அனைத்து வேலைகளையும் மாயாதான் பார்த்து கொண்டிருந்தாள். தன்னுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு சிவனேசன் சாப்பிடுவதற்காக சாப்பாட்டை அவனது அறைக்கு கொண்டு சென்றாள் மாயா. அப்பொழுது மாயா சிவனேசன் உடன் எப்பொழுதும் போல பேசிக் கொண்டிருந்தாள். சிவனேசன் அவளது கைகளை பிடித்து இழுத்து தனது அருகில் அமர வைத்தான். மாயாவிற்கு தேவைப்பட்ட சொகுசு வாழ்க்கை கிடைப்பதால் அவள் சிவனேசன் கூறும் அனைத்திற்கும் சம்மதிக்க ஆரம்பித்து இருந்தாள். காலையில் எழுந்தது முதல் சிவனேசனுக்கு வேண்டிய அனைத்தையும் மாயாவே செய்து கொடுத்து கொண்டிருந்தாள். அவனை குளிப்பாட்டுவது, அவனுக்கு உடை மாற்றுவது என அனைத்தையும் மாயாவே செய்து கொண்டிருந்தாள். மாயாவை தவிர வேறு யாரையும் சிவனேசன் அனுமதிக்கவில்லை. வாசுதேவனுக்கும் சிவனேசனின் நடவடிக்கை சற்று வித்தியாசமாக தெரிந்தது. அன்று அமாவாசை என்பதால் சிவனேசன் அன்று விரதம் இருந்தான். அவன் எப்பொழுதும் அமாவாசை என்று விரதம் இருப்பதை வழக்கமாக வைத்திருந்தான். தன்னுடைய விரதத்தை முடிப்பதற்காக ஒரு இலையில் சாப்பாடு போட்டு பூஜை அறையில் அமர்ந்து பூஜை செய்த பிறகுதான் அந்த சாப்பாட்டை எடுத்து சென்று காக்கைக்கு வைக்கும்படி தன்னுடைய நண்பனான வாசுவுக்கு கூறவும், அவனும் அந்த சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு மொட்டை மாடியில் காக்கை வரும் பகுதியில் வைத்தான். அவன் வைத்த சிறு வினாடிகளிலேயே அங்கு காகங்கள் வந்து அந்த உணவை சாப்பிட ஆரம்பித்தன. அந்த நேரத்தில் ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் மிகவும் வேகமாக கேட்டது. உடனே வாசு வேகமாக மொட்டை மாடியிலிருந்து கீழே இறங்கி ஓடினான். என்ன சத்தம் என அனைவரும் அந்த சத்தம் வந்த இடத்தை நோக்கி ஓடி வந்தனர். கீழே வந்து பார்த்த வாசுதேவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. ஏனென்றால் அந்த வீட்டில் பல ஆண்டுகளாக வேலை செய்யும் பத்மா அம்மா தலையில் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் கீழே கிடந்தாள். அந்த நேரத்தில் அங்கே தரையில் தண்ணீர் இருந்தது. அதனால் பத்மா அம்மா தண்ணீரில் வழுக்கி விழுந்து தலையில் அடிபட்டு விட்டது என அனைவரும் நினைத்தனர். உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என நினைத்த வாசுதேவன் அருகே நின்று கொண்டிருந்த வேலையாட்களிடம் உடனடியாக காரை தயார் செய்யும்படி கூறினான். அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த டிரைவர் வேகமாக காரை எடுத்துக்கொண்டு வந்தான். அந்த நேரத்தில் பத்மா அம்மாவை தூக்கி கொண்டு வந்து காரில் உட்கார வைப்பதற்காக வாசுதேவன் சென்றான். அப்பொழுது மேலிருந்து ஒரு காகம் இருந்து நேராக பத்மாவின் மீது விழுந்தது. திடீரென ஒரு காகம் தன் கையில் இருக்கும் பத்மாவின் மீது விழுந்ததை நினைத்து பதறிப்போனான் வாசு. உடனே அவன் தன்னுடைய தலையை திருப்பி காகம் விழுந்த திசையை பார்த்தான். அங்கு மதில் சுவரில் உட்கார்ந்து விரதத்திற்கு படைத்த சாப்பாட்டை சாப்பிட்ட காகங்கள் அங்கேயே இறந்து கிடந்தன. அதை பார்த்ததும் வாசுவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவனால் தன் கண்களை நம்ப முடியாமல் பயந்து போனான். உடனடியாக பத்மாவை காரில் ஏற்றி கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துவிட இன்னொருவனையும் சேர்த்து அனுப்பி வைத்தான். தான் மேலே வைத்துவிட்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டு காகங்கள் இறந்து கிடப்பதை பார்த்த வாசுவிற்கு கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தன. அந்த சாப்பாட்டை தான் தற்பொழுது தன்னுடைய நண்பனான சிவனேசன் சாப்பிடப் போகிறான் என நினைத்து வாசுவிற்கு பயம் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஒருவேளை சிவனேசன் சாப்பிட்டு விட்டால் என்ன ஆவது என நினைத்து பயத்தில் வேகமாக பதறி அடித்து கொண்டு ஓடினான் வாசு. அப்பொழுது ஒரு தட்டில் சாப்பாட்டை போட்டு அதை சிவனேசனுக்கு கொடுத்தாள் மாயா. சிவனேசனும் அதை வாங்கி பிசைந்து சாப்பிட வாயின் அருகே கொண்டு செல்லும் பொழுது வேகமாக ஓடி சென்று அதனை தடுத்து நிறுத்தினான் வாசு. வாசுவின் முகம் பயத்திலும் வியர்வையிலும் நனைந்திருந்தது. ஓடி வந்ததில் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க வேகமாக மூச்சை இழுத்து வெளியே விட்டு கொண்டிருந்தான்.
என்னாச்சு வாசு? எதுக்காக இப்படி தலை தெறிக்க ஓடி வர? இந்த சாப்பாடை சாப்பிடாதீங்க, இதில் விஷம் கலந்திருக்கு என பாதி கூறியும் பாதி கூறாமலும் வார்த்தைகளை முழுங்கியபடி கூறினான் வாசு. வேகமாக ஓடி வந்ததில் வாசுவால் அதை தெளிவாகவும் கூற முடியவில்லை. அதனால் வாசுவும் சிவனேசனும் ஒன்றாகவே வளர்ந்ததால் அவன் என்ன கூற வருகிறான் என்பதை மிகவும் சுலபமாக புரிந்து கொண்டான் சிவனேசன். நீ சொல்றது உண்மையாவா? நம்ம வீட்டுக்குள்ள வந்து சாப்பாட்டுல யார் விஷத்தை கலந்துருப்பா? அதான் தெரியல சிவனேசா. ஆனால் மேலே நம்ம விரதம் முடிக்கிறதுக்காக சாமிக்கு படைச்ச சாப்பாட்டை காக்காக்கு வைக்கும்போது அதை சாப்பிட்ட காக்கா எல்லாம் செத்து போச்சு. ஐயோ, என்ன இது இப்படி நடக்குது? இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையே என இருவரும் பேசிக்கொண்டிருக்க அங்கே நின்று கொண்டிருந்த மாயா, ஐயோ என்ன சொல்றீங்க? நிஜமாவே சாப்பாட்டில் விஷம் இருக்கா? இது வேற பத்மா அம்மா சாப்பிட்டாங்களே என அழுது கொண்டே கேட்டாள். அதற்கு வாசுதேவனும், ஆமா மாயா, சாப்பாட்டில் யாரோ விஷம் கலந்துருக்காங்க, ஆனால் அது யாருன்னு தான் தெரியல. அது எப்படிங்க கலந்துருக்க முடியும்? நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சாப்பாட்டில் விஷம் கலக்கிற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? அதான் தெரியல. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே யாரோ வந்து விஷத்தை கலந்துருக்காங்க. அப்படி இல்லைனா நம்ம கூட இருக்கிற யாரோ தான் கலந்துருக்காங்க என வாசுதேவன் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே குறுக்கிட்டாள் மாயா. அப்படின்னா நம்ம சமையல் கட்டில் நிற்கிற எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சா சரியா வரும்னு நினைக்கிறேன் என மிகவும் உரிமையுடன் கூறினாள். அவள் கூறுவதை சிவனேசனும் ஆமோதித்தான். பின்பு சிவனேசன் அவர்கள் அனைவரையும் விசாரிக்கும்படி கூறியதால் வாசு சமையல் அறையில் இருக்கும் அனைவரையும் வரவழைத்தான். அங்கு ரங்கன் மற்றும் அவனுக்கு எடுபிடி வேலை செய்யும் 2 சிறுவர்கள் என மூவரும் வந்து நின்றனர். அப்பொழுது வாசுவின் அருகே வந்த மாயா யாருக்கும் கேட்காமல் மிகவும் மெதுவாக, இவங்க கிட்ட வாயால் பேசினா சரிப்பட்டு வராது, கேட்க வேண்டிய விதத்தில் கேளுங்க, அப்போதான் உண்மை வெளியில வரும் என கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து மறைவான இடத்தில் போய் நின்றாள். என்னதான் வாசுதேவனுக்கு மாயாவை பிடிக்காமல் இருந்தாலும் ஆனால் அவள் தற்பொழுது கூறிய இந்த யோசனை அவனுக்கு சரியாகப்பட்டது. அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி யாரும் உதவ மாட்டார்கள் என்று ஊரில் உள்ளவர்கள் சொல்வது போல இவர்களை அடித்து கேட்டால்தான் உண்மை வெளிவரும் என வாசுதேவன் நினைத்தான். வாசுதேவன் கண்ணசெவில் புரிந்து கொண்ட ஒரு சில ஆட்கள் கையில் மூங்கில் பிரம்பை எடுத்து ரங்கன் மற்றும் அவனுடன் வேலை செய்யும் 2 சிறுவர்களையும் வெளுத்து வாங்கினர். அவர்கள் மூவரும் அடி தாங்க முடியாமல் கதறிக்கொண்டிருந்தனர். ஐயா, எங்களுக்கு எதுவும் தெரியாது ஐயா, நாங்கள் எந்த துரோகமும் பண்ண மாட்டோம், எங்களை விட்டுடுங்க என அவர்கள் கூறியபடி வழியில் துடித்து கொண்டே மன்றாடி கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் கூறுவதை வாசுதேவன் கொஞ்சம் கூட காதில் வாங்கவில்லை. அவனை பொறுத்தவரை தன் நண்பனை கொல்ல நினைத்தவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே வாசுதேவனின் மனம் முழுக்க இருந்தது. அப்பொழுது அந்த அறையில் முழுவதுமாக சோதனையிட ஆரம்பித்தனர். அந்த நேரத்தில் சமையல் அறையின் அருகில் ஒரு குப்பை தொட்டியில் விஷ பாட்டில் ஒன்று கிடந்தது. அதை பார்த்து, கண்டிப்பாக இதை வீட்டில் உள்ளவர்கள் யாரோ ஒருவர்தான் செய்திருக்க வேண்டும் என வாசுதேவன் நினைத்தான். அதனால் அங்கு வேலை செய்யும் அனைவரையும் விசாரிக்க ஆரம்பித்தான். தனக்கு யார் மீதெல்லாம் சந்தேகம் வருகிறதோ அவர்கள் எல்லோரையும் அவன் விசாரித்து கொண்டிருந்தான். அப்பொழுது மருத்துவமனையிலிருந்து ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோனில் பத்மா அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற டிரைவர் மற்றும் கூட சென்ற இன்னொருவன் பேசினான். அவர்கள் இருவரும் கூறுவதை கேட்ட வாசுதேவனுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. எப்படி இது நடந்திருக்கும்? இது நடக்க வாய்ப்பே இல்லை என அவன் நினைத்து கொண்டே அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தான். ஏன் வாசுதேவன் இப்படி எதையோ நினைத்து பயத்தில் அமர்ந்திருக்கிறான்? அவனுக்கு என்னவாயிற்று என தெரியாமல் ஓரமாக நின்று மாயா அவனை பார்த்து கொண்டிருந்தாள். வாசுதேவனிடம் எதையும் நேரடியாக சென்று கேட்க முடியாது. அப்படி கேட்டால் அவன் தனக்கு எந்த ஒரு பதிலையும் அளிக்க மாட்டான் என மாயாவிற்கு நன்றாகவே தெரியும். எனவே நடந்த எல்லாவற்றையும் ரூமில் எழுந்து நடக்க முடியாமல் படுத்து கொண்டிருக்கும் சிவனேசனிடம் தெரிவித்தாள். உடனே சிவனேசன் தன் வாசுவை பார்க்க வேண்டும் என கூறினான். அவனை கைத்தாங்களாக தூக்கி அருகே இருந்த ஒரு வீல்சேரில் அமர வைத்தாள் மாயா. அப்பொழுது சிவனேசனை மாயா வீல்சேரில் அமர வைத்து அழைத்து கொண்டு வருவதை பார்த்த வாசுதேவன் எழுந்து அவனது அருகே வந்து, இப்ப எதுக்காக நீங்க எங்க வரீங்க? ரூம்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாசுதேவா, நானும் எவ்வளவு நேரம் தான் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பேன், அதனால தான் இங்கு வந்தேன். ஆமா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஏதோ மாதிரி இருக்க?
அது வந்து என கூற வாயெடுத்தவன் அருகே மாயா இருப்பதை பார்த்து எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்தான். வாசுதேவன் எதற்காக எதையும் கூறாமல் அமைதியாக இருக்கிறான் என புரிந்து கொண்ட சிவனேசன் உடனடியாக மாயாவை சற்று நகர்ந்து செல்லும்படி கண்ணசைத்தான். அவனது அந்த அசைவை புரிந்து கொண்ட மாயா அந்த இடத்தை விட்டு சற்று தள்ளி நின்றாள். என்னதான் மாயா சற்று தள்ளி நின்றாலும் அவர்கள் இருவரும் என்ன பேசுகிறார்கள் என்பது அவளது காதுகளுக்கு தெளிவாக கேட்டது. ஹாஸ்பிட்டலில் பத்மாவதி சாகும் பொழுது லீலாவதின்ற பேரை சொல்லிட்டு செத்து போனாங்களாம். கூட போன நம்ம 2 பசங்களும் சொல்லியிருக்காங்க என்று வாசுதேவன் கூறியதும் சிவனேசனுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. அவனால் அதை நம்ப முடியவில்லை. இருந்தாலும் இது எப்படி நடந்திருக்கும் என திகைத்து போயிருந்தான். பயத்தில் சிவனேசனால் பேசக்கூட முடியவில்லை. அத்தியாயம் 9. மருத்துவமனையில் இருந்து பத்மா இறக்கும் முன்பு லீலாவதி என்ற பெயரை கூறிவிட்டு இறந்ததால் வாசுதேவன் மற்றும் சிவனேசன் இருவருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. இத்தனை ஆட்கள் இருக்கும் பொழுது எப்படி ஒரு பெண்ணால் சமையல் அறையில் வந்து விஷம் கலந்திருக்க முடியும், அதுவும் யாருடைய கண்ணுக்கும் படாமல் என யோசித்து கொண்டிருந்தனர். எந்த இடத்தில் தவறு நடந்திருக்கிறது என யோசிக்க ஆரம்பித்தனர். மற்றும் தங்கள் வீட்டில் அந்த பெண் எப்படி வந்திருப்பாள் என காம்பவுண்ட் சுவர் என அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது வீட்டின் கொல்லைப்புறத்தின் சுவரின் வழியே ஒருவர் உள்ளே வந்து செல்லும் அளவிற்கு ஒரு பெரிய விரிசல் இருந்தது. அந்த உடைந்த சுவற்றை பார்த்ததும் கண்டிப்பாக லீலாவதி இந்த வழியாகத்தான் வந்திருப்பாள் என வாசுதேவன் முடிவு செய்தான். அதனால் அந்த சுவரை மீண்டும் ஓட்டை இல்லாமல் அடைத்தான். அன்றைய நாள் முழுவதும் சிவனேசன் மற்றும் வாசுதேவன் இருவரும் ஒரு விதமான பதற்றத்திலேயே இருந்தனர். வாசுதேவன் லீலாவதியை பற்றி விசாரிக்க ஆட்களை அனுப்பினான். சிவனேசனின் உதடுகள் கோபத்தில் லீலாவதி லீலாவதி என அவளது பெயரை உச்சரித்து கொண்டிருந்தது. அதன் பிறகு சிவனேசனுக்கு உணவு கொடுக்க யாரையும் வாசுதேவன் அனுமதிக்கவில்லை. சிவனேசன் சாப்பிடும் அனைத்து பொருட்களையும் வாசுதேவனே கைப்பட கொண்டு சென்று அவனுக்கு வழங்கினான். மாயா அந்த அறையின் உள்ளே கூட செல்ல முடியாமல் வெளியே நின்று கொண்டிருந்தாள். மாயா அறையின் உள்ளே வர முடியாமல் வெளியே தவித்து கொண்டிருக்கிறது சிவனேசனுக்கு நன்கு புரிந்தது. ஆனால் தன் நண்பன் இருக்கும் பொழுது அவளை உள்ளே அழைத்தால் அது சரியாக இருக்காது என அவன் அமைதியாக இருந்தான். சிவனேசனுக்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு அவனோடு அருகில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த வாசுதேவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதாவது தன்னுடைய இளைய மகளுக்கு பிறந்தநாள் வருவதால் கடைக்கு சென்று அவளுக்கு தேவையான உடைகளை வாங்க வேண்டும் என வாசுதேவனின் மனைவி கால் செய்திருந்தாள். அதனால் வாசுதேவனும் தன் நண்பனிடம் கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றான். வாசுதேவன் வெளியே சென்று விட்டதால் இனி நாம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் சிவனேசனின் அறைக்கு செல்லலாம் என நினைத்த மாயா யாராவது வருகிறார்களா என்று திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே மெதுவாக சிவனேசனின் அறையின் உள்ளே நுழைந்தாள். மாயா தன் அறையின் உள்ளே வருவதை பார்த்ததும் சிவனேசன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். வா மாயா, காலையிலிருந்து உன்னை பார்க்காம எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? சும்மா சொல்லாதீங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட ஜாலியாக தானே பேசிகிட்டு இருந்தீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாயா, அவனுக்கு என் மேலே பாசம் ரொம்ப அதிகம். அதனால தான் அவன் என்னை யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருப்பான். அதனால தான் ஒன்றை கூட உள்ளே விடலை. நான் உங்களை என்ன பண்ண போகிறேன்? நீ எதுவும் பண்ண மாட்ட மாயா. ஆனால் அவனுக்கு சந்தேகம் வந்துட்டா அது சரியாகிற வரைக்கும் யாரையும் நம்ப மாட்டான். அதே மாதிரி ஒருத்தனை அவன் நம்பிட்டா அதுக்கப்புறம் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவங்கள சந்தேகப்பட மாட்டான். ஆமாம், அவர் எத்தனை வருஷமாக உங்ககிட்ட வேலை செய்கிறாரு என சிரித்து கொண்டே, அவனுக்கு என்கிட்ட வேலை செய்யணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை மாயா. இந்த ஊர்லேயே எனக்கு சரிசமமான சொத்துக்களோடு இருக்கிறது அவன் மட்டும்தான். அப்படியா? அப்புறம் எதுக்காக அவர் உங்ககிட்ட வேலை செய்கிறாரு? உங்கள் கணக்கு வழக்கு எல்லாம் பார்த்துக்கிறாரு. நான் தான் சொன்னேன்ல மாயா, அவன் என்னோட உயிர் தோழை. நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்தோம். எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, எந்த விஷயத்தில் நான் சரியான முடிவை எடுப்பேன் அப்படின்னு அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய கணக்கு வழக்குகளை மறந்துடுவேன். ஆனால் அவன் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருப்பான். வாசுதேவன் இங்கே பணத்துக்காக வேலை செய்யலை, அவனுடைய நண்பனான எனக்காக தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறான். மற்றபடி அவனுக்கு இந்த வேலை செய்யணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அவன் கையை அசைச்சா வேலை செய்வதற்கு அவங்க வீட்டில் 10 பேர் இருக்காங்க. நீங்கள் சொல்கிறத நம்பவே முடியலங்க.
ஆனால் அதுதான் உண்மை என சிரித்துக்கொண்டே கூறினான் சிவநேசன். அப்பொழுதுதான் அவள் மெதுவாக லீலாவதி பற்றி கேட்க ஆரம்பித்தாள். ஆமா, யார் இந்த லீலாவதி? எல்லாரும் அவளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க என மாயா கேட்டதும் சிவநேசனின் முகம் மாறியது. இப்போ எதுக்காக நீ அவளை பற்றி பேசுகிற? அவளை நான் எப்போ பார்க்குறேனோ அவளை கண்டம் துண்டமாக வெட்டி போடணும். அவளை கொலை பண்ணுற அளவுக்கு கோவப்படுறீங்க? அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதனால் நீங்கள் அது என்னன்னு சொன்னால் நானும் தெரிஞ்சுக்குவேன்ல. அது தெரிஞ்சு இப்போ நீ என்ன பண்ண போகிற என சிவநேசன் சற்று கோபமாக கேட்டான். அவன் அவ்வாறு கேட்பது மாயாவிற்கு சற்று அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் சிவநேசன் இதுவரை அவளிடம் கோபமாக பேசியதில்லை. மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் கேட்டுட்டேன். இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் என கூறியபடி மாயா சோகமான முகத்துடன் எழுந்து செல்ல முற்பட, அப்பொழுது சிவநேசன் உடனடியாக அவளது கையை பிடித்து இழுத்தான். அவன் இழுத்த வேகத்தில் மாயா நேராக அவன் மேலே சரிந்து விழுந்தாள். மாயாவின் முகம் வாடியிருப்பதை பார்த்த சிவநேசன் அவளை சமாதானப்படுத்த ஆரம்பித்தான். என்ன தங்கக்குட்டிக்கு கோபம் வந்துடுச்சா? நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது எதுக்காக அவளையெல்லாம் ஞாபகப்படுத்துகிற? அதனால தான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் சத்தமாக பேசிட்டேன். அதுக்காக நீ கோச்சிட்டு போகலாமா? வேற என்ன பண்ணுறது? நீங்கள் தான் நான் கேட்ட ஒரே ஒரு சின்ன கேள்விக்கு ஏன் மேலே கோபப்படுறீங்க. அப்புறம் நான் என்ன தான் பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தங்கம். நான் உன்னை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நீ தேவையில்லாமல் அவளை பற்றி பேசி கொஞ்சம் மூட் அவுட் பண்ணிட்ட, அவ்வளவுதான். சரி, நான் இனிமே அவளை பற்றி கேட்க மாட்டேன். நீங்களா எப்போ சொல்கிறீங்களோ அப்போ சொல்லுங்கள். ஒரு உண்மையை சொல்லவா? எனக்கு அந்த பொண்ணை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் அந்த பொண்ணை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கிறது நம்ம வாசு மட்டும்தான். உனக்கு ஏதாவது தெரியணும்னா அவங்கிட்ட கேடு. நான் கேட்டால் அவன் ஒரு சில விஷயத்த சொல்ல மாட்டான். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் அவரோட ஃப்ரெண்டு தானே? அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட அவர் எப்படி சொல்லாமல் இருப்பார்? அது அப்படி தான். அவனுக்கு என் மேலே கொஞ்சம் புரிதல் அதிகம். அதனால் ஒரு சில விஷயத்த என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிடுவான். அதுக்கப்புறம் நானும் அதை பற்றி அவன்கிட்ட கேட்க மாட்டேன். அவன் ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறானா அது என்னோட நல்லதுக்காகத்தான் இருக்கும் என்று சிவநேசன் கூறியதும் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். தான் எந்த வேலை செய்தாலும் அதில் வாசு குறுக்கிட்டு ஏதாவது குறை கூறுகிறான் என்று மாயாவிற்கு அவன் மீது கோபமாக இருந்தது. ஆனால் வாசுவின் குணம் தெரிந்த பிறகு அவன் மீது இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. எப்படி ஒருவனால் பல நாட்களாக பிரியாமல் இருக்க முடியும் என சிவநேசன் மற்றும் வாசுவின் நட்பை மிகவும் ஆச்சரியமாக பார்த்தாள். சிவநேசனின் வீட்டில் சிவநேசனுக்கு கூட தெரியாத பல விஷயங்கள் வாசுவுக்கு மட்டுமே தெரிந்திருந்தன. இப்படியே சிவநேசனும் மாயாவும் நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருந்தனர். நேரம் போனதே தெரியவில்லை. மாயா எழுந்து மீண்டும் சிவநேசனுக்கு ஏதாவது செய்து கொடுக்க வேண்டும், அடுத்த வேளை உணவு தயார் செய்ய வேண்டும் என கிச்சனுக்கு சென்றாள். மாயாவின் மனம் முழுக்க யார் அந்த லீலாவதி, அவளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது. அன்றைய நாள் மாலை வேளையில் ஊரின் மையப்பகுதியில் போடும் சந்தைக்கு காய்கறி மற்றும் ஒரு சில மளிகை பொருட்கள் வாங்குவதற்காக மாயா கையில் ஒரு பையை எடுத்துக்கொண்டு சென்றாள். அந்த சந்தையில் உள்ளவர்கள் மாயாவை மிகவும் ஆச்சரியமாக பார்த்தனர். வாரத்திற்கு ஒரு முறை போடப்படும் சந்தையில் அந்த ஊரில் உள்ள அனைவரும் வந்து பொருட்களை வாங்குவது ஏனென்றால் ஒரு நாள் மட்டும் பொருட்களின் விலை குறைவாகவும் நல்ல தரத்திலும் இருக்கும். தற்பொழுது நடந்து வரும் மாயாவை பார்த்தவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. போன முறை வரும்போது இவ பிச்சைக்காரிய போல வந்தா, ஆனா இப்பொழுது ஏதோ பணக்கார வீட்டில் பிறந்து வளர்ந்த மாதிரி நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வாரா என அங்கு அமர்ந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் ஒரு சிலர் அவளை கவனித்தனர். அந்த நேரத்தில் மாயாவின் பின்புறம் ஒரு தெருநாய் நின்று கொண்டிருந்தது. அதன் உடலெல்லாம் காயமாக இருந்தது. அதன் முகமும் அதன் உருமலும் அதற்கு வெறி பிடித்திருக்கிறது என்பதை மிகவும் தெளிவாக காட்டியது. அந்த நாய் திடீரென ஆக்ரோஷத்துடன் மாயாவின் மீது பாய ஏற்பட்டது. அந்த நேரத்தில் ஒரு கல் வந்து அந்த நாயை தாக்கியது. மாயா ஒரு நிமிடம் பயந்து போனாள். அவளுக்கு கைகால்கள் நடுங்க ஆரம்பித்தன. உரிய நேரத்தில் தடுக்காமல் இருந்திருந்தால் அந்த நாய் நேராக மாயாவின் குரல் வலையை பிடித்திருக்கும். தன்னை காப்பாற்றியது யார் என மாயா திரும்பி பார்த்தாள். அப்பொழுது அங்கே ஒரு அழகிய பெண் நின்று கொண்டிருந்தாள். சிவப்பு நிறம்,
செதுக்கிய சிலை போல மெல்லிய உடல், கன்னத்தில் யாரோ அரைந்தது போல ஒற்றை கண் சிவந்து, அவள் இடையிலும் கைகளிலும் ஆங்காங்கே இரத்தக்கட்டை போல திட்டு திட்டாக சிவந்து இருந்தது. அந்த பெண்ணிற்கே ஒருவர் உதவி செய்ய வேண்டும் போல இருந்தது. ஆனால் அந்த பெண் தனக்கு உதவி செய்ததை நினைத்து ஆச்சரியப்பட்டாள் மாயா. அந்த பெண்ணின் உடலில் உள்ள காயங்கள் மாயாவை கண்கலங்க செய்தன. அவளை பார்க்கும் பொழுது தன்னையே பார்ப்பதாக நினைத்தாள் மாயா. அத்தியாயம் 10. நாய் தன்னை தாக்க வந்த பயத்திலிருந்து வெளியே வந்த மாயா தன்னை காப்பாற்றிய பெண்ணையே ஒரு வினாடி திரும்பி பார்த்தாள். அப்பொழுது அந்த பெண் அங்கு இல்லை. அவள் எங்கு சென்றிருப்பாள் என அங்கும் இங்கும் தேட ஆரம்பித்தாள் மாயா. ஆனால் எங்கும் அந்த பெண் காணவில்லை. அந்த பெண் யாராக இருக்கும் என யோசிக்க ஆரம்பித்தாள். சிறிது நேர தேடலுக்கு பிறகு அந்த பெண்ணை காணவில்லை என்பதால் தனக்கு தேவையான பொருட்களை பொறுமையாக வாங்க ஆரம்பித்தாள் மாயா. மனதில் எதையோ நினைத்து கொண்டு வேறொரு திசையை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு சந்தையை விட்டு வெளியே செல்லும் அந்த பெண் கண்களுக்கு தெரிந்தாள். உடனே மாயா அவசர அவசரமாக தான் வாங்கி வைத்திருந்த அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணை நோக்கி ஓடினாள். 2 கைகளிலும் மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகள் என அனைத்தையும் தூக்கி கொண்டு மாயாவால் ஓட முடியவில்லை. இருந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் வேகமாக அவளது அருகே ஓடினாள். ஹலோ, நில்லுங்க நில்லுங்க என்று கூறிக்கொண்டே மாயா அவளை நோக்கி ஓடினாள். ஆனால் அந்த பெண் எதையும் காதில் வாங்காமல் சென்று கொண்டிருந்தாள். ஒரு வழியாக மாயா அந்த பெண்ணை எட்டி பிடித்தாள். ஏங்க, நான் கூப்பிடுறது உங்க காதில் விழலையா என்று மாயா கேட்க, அதற்கு அவள் கூப்பிட்டீங்களா என மிகவும் சர்வசாதாரணமாக கேட்டாள். அந்த பெண்ணின் முகத்தில் ஏதோ ஒரு பயமும் பதற்றமும் இருப்பதை மாயா புரிந்து கொண்டாள். அந்த பெண் மாயாவுடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கும் இங்குமாக கண்களை சுழலவிட்டு கொண்டே பேசிக்கொண்டிருந்தாள். யாருக்கோ பயந்து நிற்பது போல அந்த பெண்ணின் முகத்தை பார்க்கும் பொழுது தெரிந்தது. ஏங்க, எதுக்கு இவ்வளோ பதற்றமா இருக்கீங்க? நானும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தாங்க. ஒன்றுமில்லைங்க, எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால நான் இப்போ போய் ஆகணும். சரிங்க, அந்த நாய்கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்லலாம்னு தான் வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க என்று அந்த பெண் பதற்றத்துடன் கூறிக்கொண்டே அங்கிருந்து நகர முற்பட்டாள். அப்பொழுது மீண்டும் அவளது கையை பிடித்து நிறுத்திய மாயா, என்னாச்சுங்க உங்களுக்கு? எதுக்காக இவ்வளவு பதற்றமா இருக்கீங்க? ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன். பரவாயில்லங்க, நான் கிளம்புறதுக்கு எனக்கு நேரம் வந்துடுச்சு என பதற்றத்துடன் கையில் ஏதோ ஒரு பொருளை வைத்து கையை மூடிக்கொண்டு முன்னும் பின்னும் கண்களை சுழல விட்டபடி பார்த்து கொண்டே நின்றாள் அந்த பெண். அந்த பெண்ணின் பயத்தையும் பதற்றத்தையும் பார்த்து அவள் யார், ஏன் இப்படி பயந்து சாகிறாள் என அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என மாயா நினைத்தாள். இதற்கு மேல் அந்த பெண்ணிடம் எதுவும் பேச முடியாது. அவளும் பேசக்கூடிய சூழ்நிலையில் இல்லை என்பதை புரிந்து கொண்ட மாயா அவளை சென்று வருமாறு கூற அவளும் செல்ல நினைத்து 2 அடிகளை எடுத்து வைத்தாள். அதற்குள் அங்கே கீழே கிடந்த ஒரு கல்லில் கால் இடறி கீழே விழுந்தாள். அந்த பெண் மாயாவிடம் பேசும்பொழுது முக்காடு இட்டபடி பேசிக்கொண்டிருந்தாள். அவளுக்கு உடலில் இருக்கும் வடுக்கள் மற்றும் காயங்களை மாயா சரியாக கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் அவள் தற்பொழுது தடுமாறி கீழே விழுந்தாள். அவள் போட்டிருந்த முக்காடு விலகியது. அது மட்டுமில்லாமல் அவளது ஆடை சற்று விலகியது. அந்த தருணத்தில் அந்த பெண்ணை பார்த்த மாயாவிற்கு கண்கள் பெரிதாக விரிந்தன. தான் காண்பது கனவா நிஜமா என நம்ப முடியாத அளவிற்கு அந்த காட்சி இருந்தது. அவளது உடலெங்கும் சாட்டையால் அடித்தது போல ஆங்காங்கே சிவந்து இருந்தது. கழுத்திலும் கையிலும் கயிற்றை கட்டி வைத்தது போல அச்சு பதிந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவளது கழுத்திலும் இடையிலும் பல் தடங்கள் அதிகம் காணப்பட்டன. மாயாவின் கண்கள் கலங்கின. அந்த பெண்ணின் நிலைமையில் தன்னால் ஒரு நாள் கூட வாழ முடியாது என நினைத்து மாயா வேதனைப்பட்டாள். அந்த பெண் எதற்காக இவ்வளவு நேரம் பயந்து நடுங்குகின்றாள் என்பது இப்பொழுதுதான் மாயாவிற்கு புரிந்தது. உடனே மாயா வேகமாக சென்று அந்த பெண்ணை தூக்கினாள். அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே விலகி இருந்த துணிகளை சரி செய்தாள். அவளும் மேலுள்ள காயங்களையும் வடுக்களையும் யாருக்கும் தெரியாமல் மறைத்தாள். அந்த பெண் மாயாவிடம் பேசும் பொழுது கையில் வைத்திருந்த பொருள் கீழே விழுந்து கிடந்தது. அதை கையில் எடுத்த மாயா அந்த பெண்ணிடம் கொடுத்தாள். அதில் வேறு ஒன்றுமில்லை, அந்த பெண்ணுடைய ஒரு தோடுதான்.
பொறுமையாக மாயா அந்த பெண்ணை அருகே இருந்த ஒரு கடைக்கு அழைத்து சென்றாள். அங்கு 2 குளிர்பானங்களை வாங்கி ஒன்றை அந்த பெண்ணிடம் கொடுத்தாள். முதலில் அந்த பெண் வாங்க மறுத்தாலும் மாயா மீண்டும் மீண்டும் கூறியதால் வேறு வழி இல்லாமல் அந்த பெண் அதை வாங்கி குடித்தாள். ஆமா, எதுக்காக நீங்க நகையை காதில் போடாம கையில வச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதனால தான் நகையை அடகு வைக்கலாமான்னு எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் ஏன் கையிலேயே வச்சிட்டு இருக்கீங்க அடகு வைக்காமல்? அது ஒன்றும் இல்லை, அங்கே என்னோட புருஷன்கிட்ட கடன் கொடுத்த ஒருத்தன் நிற்கிறான். நாங்கள் போகிறத பார்த்தா அவன் அந்த பணத்தை பிடுங்கிக்குவான். அது மட்டும் இல்லாமல் என்னோட புருஷன்கிட்ட சொல்லிடுவான் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த பெண் வேகமாக சென்று அங்கே இருந்த ஒரு மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டாள். அப்பொழுது ஒரு வாட்ட சாட்டமான குண்டான ஆள் அந்த இடத்தை தாண்டி சென்றான். அவன் சென்ற பிறகு மெதுவாக அந்த பெண் மாயாவின் அருகே வந்தாள். எங்க அவன் போயிட்டான், நீங்க இப்போ போய் அடகு வச்சுக்கோங்க. இல்லைங்க, நான் ஏற்கனவே போய் கேட்டுட்டு வந்துட்டேன். இந்த நகைக்கு ரொம்ப கம்மியாக பணம் தரேன்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த பணம் போதாது என்று அந்த பெண்மணி கூறிக்கொண்டிருக்கும் பொழுது மாயா மனதிற்குள், இவ்வளவு சின்னதாக ஒரு நகையை வச்சுக்கிட்டு எப்படி அதிக பணம் கிடைக்கும்னு இவை எதிர்பார்க்கிறா என நினைத்து கொண்டே தான் கையில் வைத்திருந்த பேக்கில் இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து நீட்டினாள். அந்த பணத்தை பார்த்ததும் அந்த பெண்ணுக்கு அதை வாங்கி கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் அதை திருப்பித் தருவது இயலாத காரியம் என்பதால் அதை வேண்டாம் என்று மறுக்க ஆரம்பித்தாள். மாயா உடனே வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணின் கையில் அந்த பணத்தை திணித்தாள். அந்த பணத்தை பார்த்து அந்த பெண்ணுக்கு கடவுளை பார்ப்பது போல இருந்தது. அப்படி அந்த பெண்ணுக்கு என்னதான் குறை, என்ன கஷ்டம் என தெரிந்து கொள்ள மாயா நினைத்தாள். ஆனால் அதை அவளிடம் கேட்டால் கண்டிப்பாக சொல்ல மாட்டாள் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். இந்த பணத்தை நான் உங்களுக்கு எப்போ திருப்பி கொடுக்கணும், எங்கே வந்து கொடுக்கறது என அந்த பெண் கேட்க, அதற்கு மாயா, உங்களால் எப்போ முடியுமோ அப்போ திரும்பி கொடுங்க. நான் இந்த ஊர் தான், இங்கே தான் அடிக்கடி நான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். அதனால் நீங்கள் என்னை பார்க்கும்போது கொடுங்க. உடனே கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. உங்களால் எப்போ முடியுமோ அப்போ கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கூறியவுடன் மாயாவை பார்த்து அந்த பெண் நன்றி சொல்லிவிட்டு உடனடியாக அந்த இடத்தை விட்டு சென்றாள். அப்பொழுது மாயா தான் வேலை செய்யும் வீட்டின் சமையல் வேலை செய்து கொண்டிருக்கும் ரங்கனுடன் வேலை செய்யும் சிறுவர்களில் ஒருவனை பார்த்தாள். உடனே அந்த சிறுவனை அழைத்து அவனுக்கு ஒரு 200 ரூபாய் பணத்தை கொடுத்தாள் மாயா. அந்த பணத்தை பார்த்ததும் அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். உடனே தேங்க்ஸுக்கா என்று கூற, உடனே அவள் அவனிடம் தன்னிடம் இவ்வளவு நேரம் பேசிவிட்டு சென்ற அந்த பெண்ணை கை காட்டினாள். யாருக்கா அந்த பொண்ணு? உங்ககிட்ட ஏதாவது தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாலா? சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று கூற, அதற்கு அவளோ, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, நான் சொல்வதை மட்டும் செய் என கூறி அவனை அருகில் அழைத்து அவனது காதில் எதையோ கூறினாள். அவனும் மெதுவாக அந்த பெண்ணின் பின் தொடர்ந்து சென்றான். ஒரு வழியாக தான் நினைத்ததை செய்துவிட்டோம் என நினைத்த மாயா உடனே தான் வாங்கி வைத்திருந்த மளிகை சாமான்கள் மற்றும் காய்கறிகளை எடுத்துக்கொண்டு சிவனேசனின் வீட்டை நோக்கி நடந்தாள். என்றும் இல்லாத அளவிற்கு அன்று மாயா மிகவும் வேகமாக செயல்பட்டாள். மிக விரைவாக தன்னுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு சிவனேசனுக்கு உணவு எடுத்துக்கொண்டு சென்றாள். என்ன மாயா, இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமாக சாப்பாடு கொண்டு வந்திருக்க? அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, இன்னைக்கு சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு சீக்கிரமாக கொடுத்து தூங்க வைக்கலாம்னு. சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்குறதா? இன்னைக்கு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் பொறுமையாக உன் கூட சேர்ந்து சாப்பிடலாம்னு இருந்தேனே. சி போங்கய்யா, உங்களுக்கு எப்போவுமே அதே நினப்பு தான். நம்ம இன்னொரு நாள் சாப்பிடலாம் என்று இருவரும் மாறி மாறி இரட்டை அர்த்தத்தில் பேசிக்கொண்டிருந்தனர். ஒரு வழியாக ஏதோ செய்து சிவனேசனுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டாள். பிறகு அவளும் எழுந்து செல்லலாம் என நினைக்கும் பொழுது சிவனேசன் அவளை வெளியே செல்ல அனுமதிக்கவில்லை. அவளை அணைத்து கொண்டு, நீ எங்கேயும் போகாத, என் கூடவே தூங்கு என அவளது காதுகளில் கிசுகிசுத்தான். ஐயா, யாராவது வந்துட போறாங்க, கொஞ்சம் சும்மா இருங்க. இங்க யாரும் வரமாட்டாங்க, இன்னைக்கு வாசு கூட வரமாட்டான் என கூறியபடி அவளை இறுக்கி பிடித்திருந்தான் சிவனேசன். தொடரும்.